சுரேஷ்ண்ணா சொல்ல தோசி இந்த மைக்ரோ டிப்பை மொத்தமா வச்சு வெட்ட வேண்டியதுண்ணா ஏன் ஒத்தே வெட்டிட்டு இருக்கா? மொத்தமா வச்சு வெட்டலாம்ல. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா காமிக்கேன் நான் இருக்கிற டிப்பு. இது வந்து மொத்தமா வச்சு வெட்டும்போது சென்டர் அப்படி நேரா வந்துரும் பாத்துக்கா. ஆனா இப்படி சாய்ப்பா இருந்தாதான் இந்த டீப் வந்து நம்ம வந்து அந்த ஓட்டை போட்டு உள்ள சொருகும் போது கரெக்டா இருக்கும். அது மட்டும் கிடையாது, சென்டர் வந்து உள்ள சொருக முடியாது, அந்த தட்டிட்டே இருக்கு. இதுன்னு அந்த ஊச்சா இருக்குதா, நம்ம அந்த கனெக்டர் என்ன இருக்கு இதை வச்சு நம்ம குத்துதோம். இதை வச்சு நம்ம குத்தி ஓட்டை போட்டு நல்லா லேசா இது பண்ணிட்டு இது உள்ள குத்துனோம்னா இது வந்து லேசா சாய்ப்பா இருக்கணும். நான் இருக்கிற சீவி வச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சோம்னா தான் இருக்கும். இப்போ நம்ம மொத்தமா வச்சு வெட்டும் போது இப்படி நேரா விடும், அந்த வெட்டு வந்து இப்படி நேரா இருக்கும். அதனால அது மட்டும் கிடையாது, அதை வெட்டினாலும் ரெண்டாவது நம்ம இது மாதிரி சீவி விடணும். இல்லைன்னா நமக்கு இப்போ ஒரு சொருதானு ரொம்ப கஷ்டமா இருக்கணும், முக்கி மாதிரி அந்த மாதிரி தள்ளுத மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து இப்படி ஒத்தத்தை வெட்டினாலும் கொஞ்சம் லேட் ஆகணும். இல்லைன்னு சொல்ல மொத்தமா வெட்டினா நம்ம அது இதோட பெரிய வேலைப்பாடு மாதிரி இருக்கும். சொருவதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஓட்டை கிடந்து பெருசாக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா இது வந்து ஒரு குத்து குத்துறமா இந்த லேச அந்த கூர்மையா இருக்கு, அதை வச்சு தள்ளவன கபக்குன்னு உள்ள போயிடும். அதுன்னு அப்படி போவாது. அதான் இதுல ஒரு பிரச்சனை. இப்ப இந்த வாஸ் இருக்கு பத்தியா, இந்த வாஸ் வந்து இப்படி ஒத்தத்தை வெட்டும்போது இன்னொரு நல்லது இருக்கும். இப்படி இருக்குதா, அப்படி கரெக்டா அதுல வச்சு இருக்குது இப்படி லேசா அப்படி சாய்ப்பா வச்சு இப்படி வெட்டினோன்னே ஓரளவு கொஞ்சம் ஒரு சின்ன இன்ச்சு தான் சின்னதா இருக்கும். இதே நம்ம அதை வச்சு வெட்டினோன்னே ஒன்னு விளையாடு, இன்னொன்று ரொம்ப சின்னது, இன்னொன்று பெருசு, இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். புரியுதா? மொத்தமா வச்சு வெட்டும்போது பாக்குறதுக்கு அது வந்து இந்த நேரம் நம்ம வச்சு வெட்டுதோம், அதனால நேரம் வரும். அப்படிலாம் கிடையாது. சில நேரம் அதை நம்ம இப்படி சுருட்டி வச்சிருப்போமா, இந்த சைடு ஒன்று ஏறி இருக்கும், ஒன்று இறங்கி இருக்கும், நமக்கு தெரியாது. அதனால இப்படி ஒத்தே வெட்டினாலும் கொஞ்சம் நேரம் போகணும். இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த வேலை வந்து கொஞ்சம் ஒழுங்கா இருக்கும். நம்ம அடுத்து இந்த சொட்டு நீருக்கு அங்கேயும் இழுத்து வைப்போம். அப்போ வந்து என்ன ஆகும்னா இது வந்து கட்டை நட்டுமா இருந்தவங்க, ஏன்னா எல்லாமே நமக்கு ஒரு அளவு, ஒரு 10 அடிக்கு அங்க ஒரு கண்ணு இருக்கிறவங்க, இது 5 அடி. அப்ப அந்த 5 அடிக்கு கணக்கு பண்ணி நம்ம ஒரு 5 அடினா ஒரு 5.5 அடிக்கு நம்ம வெட்டிருக்கோம். அப்ப அந்த 5 அடினா 5 அடிக்கு கீழே வந்துடக்கூடாது. 5 அடிக்கு மேல போலாம், தப்பு இல்லை. ஆனா 5 அடிக்கு கீழே வந்துட்டீங்க நமக்கு ஒரு மைக்ரோ டிப் வேஸ்ட் தான். அதனால கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி வெட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேலை உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம 2K விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.